ஆரம்பிங்க கோயில் பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. ஆரம்பிச்சாலுங்க. வணக்கம் சாய்ராம். என் பேர் சக்கரபாணி. ஏசை சிறுடி சாய்பாபா கோவிலோட ஒருங்கிணைப்பாளர். நமது ஆலயத்தில் ராமநவமி திருவிழா 3வது வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அப்படின்னு பக்தர்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. 2 வருஷம் நம்ம திருவிழா முடித்தோம். 2 வருஷத்தில் வரன் வேண்டி, குழந்தை வரன் வேண்டி நிறைய பேர் இந்த தொட்டிகளில் அந்த பொம்மையை போட்டாங்க. அதே போல் 23 பேருக்கு 2 வருஷத்தில் 23 குழந்தை பிறந்திருக்குதுயா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே இதில் என்ன பண்ணேன், இந்த வருஷம் ராமநவமிக்கு பாபா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திருவிழா பண்ணேன். சமப்பந்தி போதினம், வடை பாயசம், சாப்பாடு போட்டு நல்லா பக்தர்கள், நல்ல திறனான பக்தர்கள். பாபாவுக்கு இன்றைக்கி கரும்பு சாறு அபிஷேகம். கரும்பு சாறு அபிஷேகம் எதுக்குன்னு பண்ணுறதா இந்த வருஷம் தான் பண்ணேன். அதில் என்ன காரணம்னா, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கு நிறைய பேருக்கு 100க்கு 90 பேருக்கு இந்த கர்ப்பப்பையில் கட்டி வயிறு தீராத வயிறு வலி இது போல் பிரச்சனைகள் நிறைய நடக்குதுன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு மகான் சொன்னார். கரும்பு சாறில் அவங்க கையால் கரும்பு சாறில் எலுமிச்சை போடாமல், இஞ்சி போடாமல், கரும்பு சாறில் வந்து நீங்கள் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணால் அவங்களுடைய குடல் வலி, வயிற்று வலி, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனே தீரும் என்று இது ஐதீகம்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி இந்த வருஷம் இன்றைக்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலம்பரை 9 மணி அளவில் பாபாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணேன். பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம், தயிர், சந்தனம், இது போன்ற பல வகையான அபிஷேகங்கள் பண்ணேன். பாபா ரொம்ப ஆனந்தமாக இருந்தார். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். வடை பாயசத்தோடு சாப்பாடு சாப்பிட்டார். அத்தோடு என்ன பண்ணார் பாபா, நம்ம சிறுடி சாய்பாபா அவருடைய வளர்ப்பு மகள் சாய் சுகந்தி அம்மாவை இந்த கோவிலுக்கு 2வது வருஷம் இப்போ வர வச்சுருக்காரு. வர வச்சு இந்த அம்மா இன்றைக்கி ஒரு 1000 பேர்கிட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுடியோட ஒரிஜினல் உதி, அந்த உதி வந்த பக்தருக்கு ஒருத்தர் கூட தவறாமல் எல்லாருக்கும் அந்த உதி பாபா கொடுக்க வச்சார். கொடுத்துருக்குறோம். எல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அந்த ஒன்றும் எங்களுக்கு ஒரு குறையில்லை. யார் ஒன்றாலும் பாபாவை தேடிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லதை பண்ணுவார் பாபா. உடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு கொடுப்பார். பண பிரச்சனை, மன கஷ்டம், குடும்ப குழப்பம், கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது போன்ற பல வகையான பிரச்சனைகளை பாபா இடத்துல வந்து கையெடுத்து கூப்பிட்டாவே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். பாபாவுக்கு பணம் காசு தான் தரணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ என்னோட இருக்காங்க பாருங்கள் நண்பர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க. பாபா அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்களை பாருங்கள், பசங்க ஒரு 20-30 பசங்க. இந்த தேகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களாம் எங்கேயோ ஜாலியை தேடிப்போம். அப்போ இந்த பாபா எவ்வளோ அற்புதம் பண்ணால் இந்த பிள்ளைங்களை பாபா தேடி வந்திருக்கு பாருங்கள். எங்களுக்கு கும்பாபிஷேகம் வந்த சமையல்கார் தான் இன்னிய வரைக்கும் எங்களுக்கு அந்த சமையல்கார் தான் செய்கிறார். சசி சமையல்கார் ரொம்ப அற்புதமான சமையல்கார். அவர் வாரத்துக்கு ஒரு முறை எல்லா கோவில்லையும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அன்னதானம் பண்ணுவோம். நம்ம வேசை சிறுடி சாய்பாபா கோயிலில் இதுவரையும் ஒரு வாரம் கூட மிஸ் ஆகுது கிடையாது. 600-700 பேருக்கு வாரம் வேலைக்கிழமை சாப்பாடு. ஒரு வருஷத்துக்கு 56 வாரம் சாப்பாடு போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இது போல் முக்கியமான நிகழ்ச்சியில் வடை பாயசத்தோட சாப்பாடு 4 நிகழ்ச்சி தொடர்ந்து அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கோம் சாயம். இந்த கோவிலில் நன்கொடை கிடையாது. நன்கொடை அவங்களே கொடுக்குறத நாங்கள் விருப்பப்பட்டு வாங்கிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மூட்டை அரிசி, எண்ணெய் டின்னு, அது இது எல்லாமே வந்து இறங்கியிருக்கு. யாரையுமே நாங்கள் கேட்கல. சாய் கேட்கல. சாயப்பா என்ன சொன்னார், அப்பா நான் உனக்கு பிச்சை எடுத்து வாங்கி தரேன், நீ யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்காத, என்ன அந்த நிலைமைக்கு இப்போ வச்சுருக்கா சாரம். பாபாவை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செய்வார். என்கிட்ட கேட்குறதும் பாபாண்ட கேளுங்க.